தெரியுதா? இங்கே ஒரு ஆள் இங்கே பாருங்க, இது நல்லா க்யூட்டாக இருக்கும். இந்த குட்டி வந்து ஒரு டைம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. 2 லஞ்ச் பேக்கில் இது வாங்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியான பசியில் இருக்கேன். சாப்பிட்டுட்டு அதுக்கு இருக்கும். ஜோயில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நானும் எப்படியாவது டெய்லி ஏதாவது வீடியோ போடணும்னு பார்க்கேன், ஆனால் முடியலை. ஷார்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகே, இனிமேல் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சிஸ்டர் வந்து கேட்டாங்க, ஒரு சிஸ்டர், நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஃபுல் டே விளாக் தான் எடுக்க போகிறேன். சண்டே ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து சேமியா உப்புமா, அதுக்கப்புறம் வந்து பப்பாளி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து சிக்கன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா போன வாரம் வந்து மட்டன் வந்து வச்சேன். பிரியாணி செய்யலாமான்னு கேட்டேன். பிரியாணி வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா குழம்பு தான் செய்ய போகிறேன். சிக்கன் குழம்பு, ரைஸ் தான் வைக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து வேலையும் ரொம்ப ரொம்ப வந்து மிச்சம். ஏன்னா சண்டேனாலே பாருங்கள் நம்மளுக்கு அதிகமாக தான் வேலை இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு பூனைக்குட்டியை பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. மொத்தம் 3 பேர். ஒரு ஆள் வந்து வெளியே எங்கேயோ போயிட்டாங்க. 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ பாருங்கள் ரெடியாக இருக்காங்க, ஏதாவது தருவாங்களா அப்படின்ட்டு. பாருங்கள், என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும், என்ன வேணும்? செப்பல் எங்கே வந்து போட்டிருக்க? செப்பல் எங்கே கிடக்கு பாரு. அந்த வந்தாச்சு அவங்க அம்மா. பாருங்க ஒரு ஆள் இங்கே பாருங்க, இது நல்லா க்யூட்டாக இருக்கும். இந்த குட்டி வந்து கீழே இறங்கு. என்ன செய்யணும்? மொத்தம் 3 பேர். குட்டியிலேருந்தே நாங்கள் தான் வந்து வளர்த்துட்ருக்கோம். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து காலையில் எல்லாமே துவைச்சி போட்டாச்சு. ஃபுல்லாக மழை தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் எல்லாமே துவைச்சி போட்டாச்சு. காலையில் 3 பேரும் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இது வாங்கின கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, கபோர்டில் வைக்கணும். ஆனால் எறும்பு, கபோர்டு ஃபுல்லாக எறும்பு. இந்த எறும்பு வந்து மழை பெய்கிறப்பயே வருது, வெயில் அடிக்கும்போது வருது. அதான் எறும்பு சாக் பீஸ் வாங்க தான் இப்போ வந்து போக சொல்லியிருக்கேன். இது வாங்கிட்டு வந்த திங்ஸ் வாங்கியாச்சு. அடுத்த இடையிலலாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி மொத்தமாகவே 1 மந்த்துக்கு தேவையானது ஃபுல்லாமே வந்து வாங்கியாச்சு. இப்போ காலையில் கடைக்கு போயிட்டு இந்த கான், அதுக்கப்புறம் தேங்காய் ரேட்டு எப்போ சரியான ரேட்டு. இந்த சின்ன தேங்காய் 25 ரூபா. ஆனால் பரவாயில்ல, இது வந்து இதை விட சின்ன தேங்காய் நேரத்தில் 40 ரூபா சொன்னாங்க. அது இங்கே வந்து தசரா இருக்குது பார்த்திங்களா, தசரா பூஜை, அதனால் வந்து ரேட்டு வந்து கூடையாம். பூஜை அது முடிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ரேட்டு எல்லாமே கம்மி பண்ணுவாங்க அப்படின்னாங்க. கான் நல்லா இருக்கான்னு தெரியலை, பார்ப்போம். கான் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ வேலையை பார்க்குறேன். சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், உப்பு இதை சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா சிக்கனில் நம்மளுக்கு காரசாரம்லாம் எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். இங்கே வந்து 65 பார்த்திங்கன்னா மசாலா தடவி வச்சுருக்கேன். இதோட ஃபுல் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து மிக்சியில் சேர்த்துட்டு 1-2 வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட 3 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க, குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தக்காளி வதங்கின பிறகு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து
காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன், நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக. இது கூடவே ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே மசாலாவை வதக்கி விட்ட பிறகு சிக்கன் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லேயே கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். நல்லா வந்து சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கரில் வந்து சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 முறி தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வந்து வெந்த பிறகு நம்ம அரைச்ச வந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சிக்கன் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் குழம்பு சூப்பராக நம்மளுக்கு நல்லா வாசமாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து புதினா, கொத்தமல்லி தழை நான் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கிடுவேன். ரொம்ப தூக்கலாக இருக்கும், நல்லா செம்மையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து சிக்கன் குழம்பு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 பொரிக்கும் போதே பாதி வந்து காலி பண்ணிட்டாங்க. இந்த ரெசிபியுமே நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓரளவுக்கு பாருங்கள், எல்லாமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. சண்டே வந்தாலே எப்படி தான் வேலை வரும்னு தெரியலை. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்குமே அப்படி இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா பாருங்கள், அவங்க வந்து புது ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்களா, அதை உங்கள்கிட்ட காட்டுறாங்க. இந்த ஸ்கர்ட்டும் டிஷர்ட்டும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது பேண்ட்டு டிஷர்ட்டு போடுறத விட இந்த மாதிரி வந்து பாவாடை போடுறது அவளுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து லஞ்ச் பேக்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். எப்படி ஒர்த்தபிளாக என்னன்னு தெரியலை, டிமார்ட்டில் தான் வந்து வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாப்பாவுக்கு பிங்க் கலராக, தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரு, அதான் சொல்லிகிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பிட வந்து ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி சூப்பராக வந்து சுட வந்து சாப்பாடு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 கேசரி. ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த கேசரி ஃபுல் வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை நான் வந்து போடுவேன், அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டேன். சூப்பரான வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 கேசரி, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாப்பாடு, செம்ம பசியில் இருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க, நான் தான் இப்போ கடைசி சாப்பிட போகிறேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியான பசியில் இருக்கேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டீ தான் போட்டு குடிச்சிட்ருக்கேன். இஞ்சி, ஏலக்காயெல்லாம் போட்டு தான் குடிச்சிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா செம்ம தலைவலி இருந்தால் இந்த மாதிரி வந்து டீ தான் வந்து குடிப்பேன். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமான தலைவலி வந்தால் ஸ்ட்ராங்காக வந்து இந்த இஞ்சி, ஏலக்காயெல்லாம் போட்டு டீ குடிப்பீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டீ எல்லாம் வந்து குடித்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இட்லி தான். காலையிலே பார்த்திங்கன்னா மாவு வந்து ஆட்டி வச்சுட்டேன், நல்லா நம்மளுக்கு புளிச்சு வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு தான். இப்போ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா டியூட்டிக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து சாப்பாடு கொடுக்க தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். டைம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சண்டே நைட்டு எல்லாம் வந்து சைலண்டாக இருக்காங்க. சாப்பாடு கொடுத்தியா? அங்கே வச்சுட்டியா? சரி, ஓகே. ஜோயெல்லாம் சாப்பாடை கொண்டு வச்சுட்டு வந்துட்டான். கரெக்டாக இருக்கும். ஜோயில் கீழே போட்டுறேன். நல்லா இருக்குல்ல? அப்படியே நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. பின்னாடி வர்றாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இதோட நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மறக்காமல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.